ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோடு 10. எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா ரூயின் பேட்டனை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிராண்ட் மாஸ்டர் லியாங் ரூயின் பேட்டனை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இது ஆர்டிஃபைட் மேக் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரூயின் பேக்டனும் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்க மெட்டீரியலை டிவைன் நீடிலாக மாற்றுறான். இதை கிராண்ட் மாஸ்டர் லியாங் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கிராண்ட் மாஸ்டர் லியாங் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட இந்த ரிஃபைனிங் மெத்தட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், தெளிவாக கேட்டுக்கங்க. 100 grams கர்சரி லீஃப், 3 ஆலோவேரா ஃப்ளவர்ஸ், இது ரெண்டையும் சேர்த்து வாட்டரில் பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருனா, இந்த பையன் உண்மையிலே யார், இவனோட ரிஃபைனிங் ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது, இவனை நான் ஒருபோதும் என்னோட எனிமையாக மாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு குயின்ஃபேனை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என்ன பண்ணியிருக்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ அவனை கண்டுக்காமல் போயிடுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் என்ன 2வது தடவை இக்னோர் பண்ணியிருக்கான், இவனை நான் அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். அப்போ கிராண்ட் மாஸ்டர் லியாங் குயின்ஃபேனை அட்டாக் பண்ணுறாரு. அப்போ சுற்றி இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் குயின் ஃபேமிலியோட செகண்ட் சன் தானே, இவன் எதுக்கு கிராண்ட் மாஸ்டர் லியாங் அட்டாக் பண்ணுறாங்க, இவன் ஆர்டிஃபைட் டெம்பிளோட ரூல்ஸை மீறி இருக்கான், இவனுக்கு என்ன சாக ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கிராண்ட் மாஸ்டர் லியாங் குயின்ஃபேன்ட்ட இது எந்த இடம்னு உனக்கு தெரியுமா, இங்கே நீ பர்சனல் ஃபைட் பண்ணியிருக்க, என்னோட ஆர்டிஃபைட் டெம்பிளோட ரூல்ஸை நீ மீறி இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, குயின்ஃபேன் கிராண்ட் மாஸ்டர் லியாங் கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டான், அதனால் நான் அவனை கேட்ச் பண்ண நினச்சேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னோட ஃபாதர்கிட்ட சொல்லி அவனை பனிஷ் பண்ண சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சாரி கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் குன்சன் குன் ஃபேமிலியை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவனும் ஆமாம், குன்சன் என்னோட ஆன்ட்டியோட சன் தான், அவனும் குன் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு நான் ஒரு நல்ல லெசன் ஒன்று கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, குயின் ஃபேமிலியோட எந்த பிரச்சனையிலையும் நான் தலையிட மாட்டேன், குயின் ஃபேமிலியோட எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குயின்ஃபேன் என்னோட ஆர்டிஃபைட் அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோட ஆர்டிஃபைட் டெம்பிளோட ரூல்ஸை மீறி இருக்க, உன்னோட ஆர்டிஃபைட்டை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குயின்ஃபேன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, குன்சான் இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் எதுக்காக இன்னும் இங்கே இருக்க, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னா, குன்சான் ஜீனியஸ் ரிஃபைனர், ஆனால் நான் குயின் ஃபேமிலியோட விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லிங்ஷான் டீச்சர் குயின்ஃபேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இனிமேல் அவன் கூட பேசுனீன்னா உன்னை இந்த பிளேஸை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களும் சரி, இனிமேல் நான் ஃப்யூச்சரில் குயின் ஃபேமிலியோட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் இல்லை, அந்த பையனோட பேர் குன்சான், அவன் கூட வெளியே போய் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டிவைன் நீடில் உருவாக்கிட்டேன், ஒரு நல்ல பிளேஸை கண்டுபிடிச்சி என்னோட மர்டியன்ஸை ரீபில்ட் பண்ணணும், ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது, அது எனக்கு பிரச்சனையாக போயிடும், குயின் ஃபேமிலிக்கும் போக முடியாது, ஏன்னா லேடி சாவோ எப்போ எனக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னே தெரியாது, மெர்டியன்ஸை ரீபில்ட் பண்ணும் போது பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டா அது பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வர்றான். அங்கே நம்மளுக்கு 4 பேரை காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, இவன் குன்சான், நான் இவனை பீட் பண்ணதுக்கு அப்புறம் இவன் இவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகிட்டானா, இவன் என்ன காக்ரோச்சா அப்படின்னு கேட்குறான். இவன் கூட வர்றதுல ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, எங்களோட லீடர் லார்டு வேக்யூ ஃபேமிலியை சேர்ந்தவர் வேஷன், அவன் அவனோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அகாடமியில் சில பிரச்சனையை கொண்டு வருவான். வேஷன் ஹியூமன் லெவலில் இன்டர்மீடியட் லெவலில் ரீச் பண்ணியிருக்கான், அதோடு இல்லாமல் லெவல் 2 பிளட் லைனை ஆக்டிவேட் பண்ணியிருக்கான், அவனோட பிரதர் எர்த் லெவலை ரீச் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அவனை கண்டுக்காமல் போகிறான். அப்போ அவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, இவன் என்னை பார்த்து பயந்துருக்கணும், ஆனால் இவன் என்னை இக்னோர் பண்ணிட்டு போகிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு நான் டீச் பண்ண லெசன் பத்தலை போருக்கு, நான் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டேன், இவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தன் நம்ம ஹீரோ முன்னாடி ஜம்ப் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போகிற அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது.